Hi students, I'm a 12th standard உடைய 5th unit supplement reader all summer in a day அப்படின்ற supplement reader தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். It's a very interesting story about a planet Venus. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இந்த வீனஸ் அப்படின்ற பிளானட் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 7 இயர்ஸாக கண்டினியூஸாக அங்கே என்ன ஆகிட்டுருக்குன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அவங்க யாருமே வந்து சன்னை பார்த்ததில்ல. ஸோ 7 இயர்ஸ் ஒன்ஸ் தான் என்ன ஆகுனா அங்கே சன்னே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாஸ்ட்டு 7 இயர்ஸாக அங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் செட்டிங். அந்த கிளாஸ் ரூமில் வந்து சில்ட்ரன்ஸ் ஆர் சிட்டிங் இந்த டெஸ்க்கு. ஸோ அப்போ வந்து அவங்க தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங். ஸோ எதுக்கோ வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வி கேன் see that why they are waiting. இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாரும் அங்கே மழை பெஞ்சிட்ருக்குது இல்லையா, அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இட்ஸ் ஸ்டாப்பிங் எஸ். ஸோ அதாவது அது நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த ரெயின் வந்து now it was stopping. ஸோ இப்போ அந்த ரெயின் நிற்கிது அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க கண்டினியூஸாக 7 இயர்ஸாக மழை பெஞ்சிட்ருக்கிறது தான் பார்த்தாங்க. ஸோ now it was stopping. ஸோ அந்த ரெயின் வந்து ஸ்டாப் ஆகுது. Margaret stood apart from these children who could ever remember a time when there wasn't rain. ஸோ ஹியர் மார்க்ரெட் வந்து அங்கே இருக்கிற எல்லா சில்ட்ரன்லேருந்து ஷி வாஸ் அப்பார்ட் ஃப்ரம் தெம். ஸோ அவங்கள்லேருந்து தனிப்பட்டு தெரிகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மார்க்ரெட் திங்க் பண்ணுறா இங்கே இருக்கிற எல்லா சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தான் சன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. இவங்க கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்காங்க, ரெயினை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு அண்டர்ஸ்டுட் ஆகுது. They were all 9 years old. And if there had been a day 7 years ago when the sun came out of half an hour and showed its face to stunned world, they could not recall. So here இங்கே இந்த வீனஸ் பிளானட்டை வந்து இதுக்கு முன்னாடி 7 இயர்ஸ் பிஃபோர் அப்போ தான் வந்து சன் ஒரு டைம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு நாள் வந்துச்சு இல்லையா, அதை வந்து இவங்களால ரிமெம்பர் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன 7 இயர்ஸ் ஆகிடுச்சு, அதனால் அவங்க மைண்டில் இருக்காது. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தே வேர் ஆல் இன் 9 years old. ஸோ 9 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து 9, இப்போ வந்து அவங்களுக்கு 9 இயர்ஸு. ஸோ அப்போ 7 இயர்ஸ்க்கு முன்னாடி சன் வந்திருந்தா அப்போ அவங்களுக்கு எத்தனை வயசாக இருந்திருக்கும், 2 வயசாக இருந்திருக்கும். ஸோ அவங்களால அந்த சன்னை வந்து இப்போதைக்கு ஞாபகப்படி பார்க்க முடியாது. Sometimes at night she heard them stir in remembrance and she knew they were dreaming and remembering gold or a yellow crayons or a coin large enough to buy the world with. சம்டைம்ஸ் ஸோ ஒரு சில டைமில் இந்த சில்ட்ரன்ஸ், அதாவது இந்த வீனஸ் பிளானட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ சன்னை வந்து ஞாபகத்தில் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் இவங்க தூங்கும்போது அந்த ட்ரீமிங்கில் கூட என்ன வருதான், அந்த சன்னு வருதான். ஆனால் இவங்களுக்கு சன்னு எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ அதாவது ஒரு கோல்டன் கலரில் இருக்கும், இல்லை எல்லோ கலர் கிரையான்ஸ் மாதிரி இருக்கும், அதையும் தாண்டி ஸோ ஒரு காயின் மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் அவங்க மைண்டில் வருது. ஸோ அப்போ அவங்க ட்ரீமில் வந்து சன் இப்படிலாம் இருக்கும் அப்படின்றது மட்டும் அவங்க மைண்டில் இருக்குது. பிகாஸ் நவ் தே ஆர் வெயிட்டிங் டு see the sun. ஸோ இப்போ அவங்கெல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா சன்னு வரப்போது அந்த சன்னை பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. She knew they thought they remembered a warmness like a flush in his face, in the body, in the arm and leg and trembling hands. ஸோ ஹியர் இங்கே மார்க்ரெட் திங்க் பண்ணுறா இங்கே இருக்கிற இந்த வீனஸ் பிளானட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. தே நோ வார்ம் அபவுட் த சன். ஸோ அந்த சன்னுடைய வார்ம் வந்து இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வைக்கப்படக்குள்ள முகம் செவந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த சன்லைட் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா அந்த மாதிரி ஆகிடும், அப்படி தான் இவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் ஹேவிங் எனி நாலேஜ் அபவுட் த சன். ஸோ அந்த சன்னை பற்றிய நாலேஜ் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவள் திங்க் பண்ணுறா. பட் தென் தே ஆல்வேஸ் awoke to the tattling drum, the endless shaking down of clear blood necklace upon the roof, the walk, the gardens, the forest, and the dreams were gone. So here
இவங்க எப்போல்லாம் இங்கே தூங்கி எந்திரிக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க கேட்குற சவுண்ட் என்னென்னா டேட்டிங் ட்ரம். ஸோ அதாவது அந்த இடி இடிக்கிற சவுண்டு. ஸோ நம்ம இந்த மழை பெய்யும் போது அந்த மழை தூறல் விழுற சவுண்டு இருக்குது இல்லையா, அந்த ரூஃப் மேலே விழும்போது கேட்கும் இல்லையா, ஸோ அந்த சவுண்ட். அப்புறம் தென் என்லெஸ் ஷேக்கிங், அதாவது எப்போ பாரு அந்த இடி இடிக்கிறது, மழை பெய்யுறது, காற்றடிக்கிற சவுண்டு, இதையே தான் அவங்க கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ எங்கேயும் அவங்க இதை தான் பார்க்குறாங்க. ரூஃபில் சரி, அவங்க வாக் பண்ணுற கார்டனாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், அண்ட் ட்ரீம்ஸ் வேர் கான். ஸோ எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. டெய்லி எந்திரிக்கும் போது அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. All day yesterday they had read in the class about the sun, about how like a lemon it was and how hot. So here last class இவங்க என்ன பண்ணாங்கன்னா they study about the sun. ஸோ சன்னை பற்றி தான் ஃபுல்லாகவே படிச்சுட்ருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க இப்போவும் ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அவங்க என்ன படித்தாங்கன்னா சன் எப்படி இருக்குன்னா ஒரு லெமன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டில் இருக்குது. இந்த சேம் வே அது எவ்வளோ ஹாட்டாக இருக்கும், ஏன்னா அவங்களால அது திங்க் பண்ண முடியல, பிகாஸ் தே டிடன்ட் see the sun. ஸோ அந்த சன்னை பார்த்தது இல்லைன்றதுனால இவங்களால அது எதுவுமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. And they had written small stories or essays or poem about it. I think the sun is a flower that blooms for just 1 hour. So here இங்கே இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சன்னை பற்றி ஸ்மால் எஸ்ஸேஸ், போயம்ஸ் அப்படி எல்லாமே எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா சன்னு வந்து ஒரு ஃப்ளார். ஸோ சன் இஸ் எ ஃப்ளார். ஸோ அது வந்து 1 மணி நேரம் மட்டும்தான் பூக்கும். தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour. 1 hourக்கு மட்டும்தான் அது என்ன பண்ணும், பூக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மார்க்ரெட். தட் வாஸ் மார்க்ரெட் போயம் read in a quiet voice in the still classroom while the rain was falling outside. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, சன் இஸ் எ ஃப்ளார் தட் ப்ளூம்ஸ் ஜஸ்ட் 1 hour. ஸோ அதாவது சன் வந்து ஒரு ஃப்ளாரு 1 மணி நேரம் தான் பூக்கும் அப்படின்னு எழுதியிருந்தது வந்து மார்க்ரெட்டோடைய போயம். ஸோ இது என்ன பண்ணுறான்னா அவள் வந்து அவளுடைய குவைட்டான வாய்ஸில் வந்து ரீட் பண்ணுறான் அவங்க கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு. ஸோ அப்போ வெளியில் என்ன ஆகுதுன்னா ரெயின் வாஸ் ஃபாலிங் அவுட் சைடு, வெளியில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது. Hey, you didn't write that, protested one of the boy. ஸோ இந்த போயமை கேட்டோடனே ஒரு பாய் என்ன சொல்கிறான், இது நீ எழுதுனதா, இது இல்லை நீ எழுதுனது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாய் சொல்கிறான் மார்க்ரெட்டை பார்த்து. I did, said Margaret. I did, William, said the teacher. ஸோ ஹியர் மார்க்ரெட் சொல்கிறா இது இல்லை இது வந்து நான் எழுதுனது தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு வில்லியம் சொல்கிறான் ஐ டிட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ பட் தட் வாஸ் எஸ்டர்டே. இப்போ சொன்னாங்க இல்லையா இந்த இன்சிடெண்ட் எல்லாம் நடந்தது எப்போனா எஸ்டர்டே, நேற்று நடந்துச்சு. இன்றைக்கி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். Now the rain was slackening and the children were crushed in the great thick windows. So here now slackeningனாக்கா படிப்படியாக அந்த ரெயின் வந்து குறையுது, ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்கள புஷ் பண்ணிக்கிட்டு போயிட்டு அந்த விண்டோஸ் கிட்டே போயிட்டு அந்த திக் வால் கிட்ட இருக்க அந்த விண்டோஸ் வழியாக பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க. Where's teacher? She will be back. She better hurry, we will miss it. So here ஸோ டீச்சர் எங்கே அப்படின்னு பார்க்குறாங்க. ஷி வில் பேக். ஸோ அவங்க வந்துடுறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரம் அர்ஜென்ட்டு, நம்ம சீக்கிரமாக பார்க்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. They turn on themselves like a foraging wheel, all trembling spokes. ஸோ ஹியர் இப்போதைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வீலில் இருக்கிற ஒவ்வொரு அந்த கம்பி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எதுவுமே இல்லை. மார்கரெட் ஸ்டுட் அலோன். ஸோ மார்கரெட் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கிறா. ஷி வாஸ் எ வெரி ஃப்ரைல் கேர்ள் who looked as if she had been lost in the rain for a year, and the rain had washed to the blue from her eyes and red from her mouth and yellow from her hair. ஸோ மார்கரெட் வந்து இந்த மழையில் தொலைஞ்சி போன மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மழை என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா அவள் கண்ணில் இருந்த அந்த ப்ளூவை எடுத்துருச்சு, அவள் லிப்ஸில் இருந்த அந்த
மவுத்தில் இருந்துற அந்த ரெட்டை எடுத்துருச்சு, அவள் ஹேரில் இருந்த எல்லோவை எடுத்துருச்சு. ஸோ டோட்டலாக அவள் வாஷ்ட் அவுட். ஸோ அவள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. She was an old photograph dusted from an album, whitened away, and if she spoke all her voice would be the ghost. ஸோ ஹியர் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு மார்கெட் எப்படி இருக்கிறான்னா, ஸோ ஒரு பழைய ஓல்டு ஃபோட்டோகிராஃப் மாதிரி, அதாவது அந்த டஸ்ட்டெல்லாம் படிஞ்ச ஆல்பம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தெரிகிறா. அவளை பார்க்குறதுக்கு அப்படி இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அவள் பேசும்போது எப்படி இருக்குதுன்னா, அவளுடைய வாய்ஸ் வந்து ஒரு கோஸ்ட் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது மார்கெட்டோடைய வாய்ஸ். Now she stood separate, staring at the rain and the loud wet world beyond the huge glass. இப்போ மார்கரெட் என்ன பண்ணுறான்னா, ஸோ அந்த கண்ணாடிக்கு கிளாஸ்க்கு அந்த சைடு இருக்கிற அந்த வேர்ல்டை பார்க்குறா. அந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னா, எப்போவுமே வெட்டாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே ரெய்னியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு உலகத்தை அவள் என்ன பண்ணுறான்னா, ஸ்டாரிங் முறைச்சி பார்த்துட்ருக்குறா.